அவர் என்ன சொன்னார்? நான் உடல்லேருந்து வேலை செய்யலை, ஆன்மாவிலேருந்து வேலை செஞ்சேன். அப்போ அவங்க உடலுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட அது பெருசாக எடுத்துக்கல. மனிதன் என்னென்னா, நான் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ பிறந்த மாதிரியும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பிறந்த மாதிரியும், என்னமோ உங்களுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்ணீர் துளியோ ஒரு துன்பமாக வரும்போது அது கர்ம வினைக்கு காரணம்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி நினைக்கிறாங்க. திருப்பி அதோடைய பாதிப்பு நீங்கள் அடுத்தது வேற ஒரு ரேடியேஷனில் மோசமான காலத்தில் கீழ் நிலையில் பிறக்கணும்னு உங்களுக்கு தலையெழுத்து. ஆனால் நீங்கள் அதை யாரும் உணர முடியாது, உணரலை அப்படின்னா அடுத்த பிறப்பில் உங்களுக்கு குழந்தையிலேருந்து தேவையானது கிடைக்கும். இது வாய்ப்புகள் வழங்கப்படலை. புராணத்தை, கருட புராணத்தையோ அந்த புராணத்தையோ இந்த புராணத்தையோ படிச்சுட்டுலாம் பேச முடியாது. அவர் சாமியாராக இருப்பார், ஒரு விசேஷ குருநாதராக கும்பிட்றாங்களா அந்த மாதிரி இருப்பாங்க. அவர் நல்ல குரு கெட்ட குருக்கிட்ட நீ ஸ்டடி பண்ணு, அதுக்கு தானே உன்னோட நீ ஸ்டடி பண்ணனா அங்கே நீ ஸ்டடி பண்ண 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 உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு பாதை கிடைக்காது. வெறும் மருந்தால் மாத்திரையால் ஒரு குழந்தைய வயிற்றுலேருந்து உருவாக்கி கரெக்டாக கொண்டு வந்துட முடியாது. அதுக்கு ஒரிஜினலாக யார் அதை சுமந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட கேரிங் ரொம்ப முக்கியம். இப்போ இதே பேட்டர்ன் தான் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மரப்பை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெவ்வேறு விதமாக இந்த ஆன்மீகத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, ஞானத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியே தான் பிரிச்சுவலையும் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு யாரும் கைட் பண்ண வேண்டியதில்லை, என்னை யாரும் வழி நடத்த வேண்டிய தேவையில்லை. அது எங்கேயாவது லைஃபோடைய கடைசி எஜ்ஜிலையோ இல்லை போகிற ட்ராவல்லையோ அவங்களுக்கு திருப்தியாக இல்லாத பட்சத்தில் அதுக்குள்ளே அவங்க லைஃப்பில் பாதி ஜேர்னி போயிடும். என் உடல் செட்பேக் ஆகலாம், ஆனால் என் ஆன்மா செட்பேக் ஆகாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? இங்கே இருந்தார்ல திருவண்ணாமலையில், அவர் என்ன சொன்னார்? நான் உடல்லேருந்து வேலை செய்யலை, ஆன்மாவிலேருந்து வேலை செஞ்சேன். அப்போ அவங்க உடலுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட அது பெருசாக எடுத்துக்கல. அப்போ என்னன்னா, இந்த உடல் என்னுடைய ஆன்மாவை விழுங்கக்கூடியது தான். நான் அதுக்கிட்டேருந்து பிரகாசமாக என்னை உருவாக்கிக்கிட்டேன், என்னை பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இது ஒரு கூடு, இது ஒரு கூண்டு அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, தற்காலிகத்துக்காக இதில் நான் ஒரு குடியிருக்க வந்தவன். அது ஒரு பிரகாசமானது தான். இந்த கூண்டு என்ன பண்ணுதுன்னா, அது போக்கில் விட்டால் அந்த பிரகாசத்தை அமுக்கி விடுது. புரியுதா? இப்போ மனிதனுக்கு தியானம் கிடைக்கிறதே இந்த பிரகாசத்தை அமுக்கிற விஷயத்துலேருந்து விடுபண்ணுங்கிறதுக்காக தான். இதுதான் அதோடைய விஷயம். இல்லைன்னா ஏன் மனிதனுக்கு பிடிச்சிக்கிட்டு தியானம் கொடுக்கணும்? தியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மனிதன் இறக்குறதையும் அந்த மெமரியும் இறந்து உலகத்துக்கு அப்புறம் அந்த மெமரியும் உயிரோட சேர்ந்துதான். அது உயிர், மெமரி, குரல் எல்லாமே ஒண்ணுதான். அது ஒரு அலைவரிசை. அதுதான். அப்ப திருப்பி நீ அடுத்த பிறப்பை எடுக்கிறன்னா அதோட தொடர்ச்சி தானே அடுத்த பிறப்பா எடுக்கிற. புரியுதா? அதுல என்னென்னலாம் நீ செஞ்சிருக்கியோ அதுல இருக்கு. அப்ப நீ எதெல்லாம் அடைய முடியாம இருக்கிறியோ அதுக்குள்ள இருக்கும். இந்த பிறப்பு நீ பிறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற. அதங்க மனசு, இது எல்லாமே ஒரு சிறு பதிவேற்றமா அலைவரிசையா இருக்கு. மனசு, மெமரி, உயிர் எல்லாம் ஒன்னா ஒரே செயல் தான். தனித்தனியா செக்ஷனா பிரிஞ்சு வேலை செய்யுது. புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். 3 செக்ஷனா பிரிஞ்சு வேலை செய்யுது. அப்படிதான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்ப வரைக்கும். இல்ல, அது நீங்க அப்படியெல்லாம் பாக்கிறத விட்டுட்டு நம்ம சொன்னதை கொஞ்சம் நீங்க திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். நம்ம என்ன பேசியிருக்கிறோம், அதை என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். என்னன்னா, ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் எங்க தப்பு பண்றான்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்வியே அதுதான். அதுக்கு தப்புக்கான ஒரு அடையாளம் தான். மனிதன் என்னன்னா, நான் என்னமோ ஃப்ரெஷ்ஷா இப்போ பிறந்த மாதிரியும், நீங்க ஃப்ரெஷ்ஷா இப்போதான் பிறந்த மாதிரியும், என்னமோ உங்களுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷா ஒரு கண்ணீர் துளியோ ஒரு துன்பமா வரும்போது அது கர்ம வினைக்கு காரணம்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க ஒரு தொடர்ச்சிங்கிறத உங்களால உணர முடியல.
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தாய். போன ஜென்மத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் இந்த தேசத்தோட முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் மக்களுக்கு அளிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உடல்லேருந்து உங்கள் உயிர் போயிடுச்சு. திருப்பி அதோடைய பாதிப்பு நீங்கள் அடுத்தது வேற ஒரு ரேடியேஷனில் மோசமான காலத்தில் கீழ் நிலையில் பிறக்கணும்னு உங்களுக்கு தலையெழுத்து. ஆனால் நீங்கள் அதை யாரும் உணர முடியாது, உணரலை. புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் தெய்வமே கதி, மக்களே கதி, குருவே கதின்னு வாழ்கிறீங்க. உங்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா அடுத்த பிறப்பில் உங்களுக்கு குழந்தையிலேருந்து தேவையானது கிடைக்கும். அரண்மனையில் பிறப்பீங்க, நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல விஷயம் இருக்கும். 50 ஆண்டுகள் நான் பெரிய நடிகனாக இருக்கேன், 70 ஆண்டுகள் நான் பெரிய தொழிலதிபராக இருக்கிறேங்கிறதெல்லாம் அதுதான். திறமை, டேலண்ட் எல்லாம் எங்கேருந்து வரும்? எல்லாமே ஒரு ரேடியேஷன் தான். புரியுதுங்களா? போய் யாரும் பணக்காரருக்கு போய் ராகுவோ கேதுவோ சனியோ போய் 9 கோள்களையும் தனித்தனியாக யாரும் தூக்கியெல்லாம் வைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு கரெக்டாக அந்தந்த தொடர்ச்சியிலேருந்து நடக்கப்படுறது. ஒரு தொடர்ச்சினால தான் இது நடக்குது. அப்போ முப்பிறப்போட தொடர்ச்சியை வச்சு தான் இந்த பிறப்பில் நீங்கள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கப்படுகிறது. அதோடைய செயல் தான் அது. நீங்கள் ஒரு பாதி சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கீங்க. இந்த பாதி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இந்த பிறப்பில் வந்துடுது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் முப்பிறப்புலெல்லாம் எல்லாத்தையும் அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதுனால தான் நாங்கள் இதை மக்கள்கிட்ட விவாதிக்கிறோம். இது வாய்ப்புகள் வழங்கப்படலை. புராணத்தை, கருட புராணத்தையும் அந்த புராணத்தையும் இந்த புராணத்தையும் படிச்சுட்டுலாம் பேச முடியாது, சொல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்லிட்டேன், அப்படி சொன்னால் அவர் சாமியாராக இருப்பார், ஒரு விசேஷ குருநாதராக கும்பிட்றாங்களா அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால யாருக்கும் எந்த பயனும் அளிக்க போகிறது கிடையாது. அதனால எந்த பயனும் யாருக்கும் அழிச்சிருந்தா இந்த தேசம் எப்பயோ வேற மாதிரி மாறி இருக்கும். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீங்க உள்வாங்கி புரிஞ்சுக்கிறதுக்கே அதான் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டடி பண்ணணும். த குரு ஆஃப் த பக்தி நோ ஒன்லி ஸ்டடி. ஸ்டடி தான் அது, படிப்பு மாதிரி ஸ்டடி. குருவை ஸ்டடி பண்ணணும். சும்மா குருவானாரா இவர் ஏதோ சும்மா அம்மா அதுன்னா அவரை ஸ்டடி பண்ணு. அவர் நல்ல குரு கெட்ட குருக்கிட்ட நீ ஸ்டடி பண்ணு. அதுக்கு தானே உன்னோட நீ ஸ்டடி பண்ணனா அங்கே நீ ஸ்டடி பண்ண 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 உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு பாதை கிடைக்காது. புரியுதுங்களா? இந்த என்னோட ஸ்டடி பிரபஞ்சத்தை நோக்கி இருந்துச்சு. இப்போ நோக்கும் போது என் வாழ்க்கை மாற தொடங்குச்சு. அப்போ என்னோட ட்ராக்கெல்லாம் என்ன ஆச்சு? தேவையில்லாத ஆட்கள்லாம் கட் ஆயிட்டான். பிரபஞ்சத்தை பற்றி யோசிக்கிறவனே வர்றான் என்கிட்ட. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் ஸ்டடி பண்ண தொடங்குனீங்கன்னா தேவையில்லாத அந்த ஆசை பாசையை சுற்றிட்டு இருக்கான்ல மனிதன், அவன்லாம் உங்ககிட்ட வரமாட்டான். ஏன்னா உங்களோட அலைவரிசையில் அவன் வரவே மாட்டான். இவர் ஏதாவது பிரபஞ்சம் பேசிட்டு இருப்பார்ப்பா, நம்ம அங்கே போயிடுவோம்ப்பான்னு அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ அந்த ஸ்டடி தொடங்கணும், அது எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதுதான் ஒரு உங்களுக்கான மாற்றத்தை அதுதான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கடவுள் இருக்கிறாரு, நமக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் சிவன் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார், வணங்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தேடுதல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. தேடுறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதே அவர் எப்படி கடவுளாக இருப்பார், எப்படி பிறந்திருப்பார், அவருக்கு அப்பா இல்லைங்கிறாங்க அம்மா இல்லைங்கிறாங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணி அதை பற்றியே யோசிக்க 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 ஒரு நாள் ஏதாவது ஒரு பாதையில் அதுக்கான ரூட்டை, ஓ நீ இவ்வளோ தேடுறியா, என்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா, அப்போ யார் மூலியமா எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னை அறியறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, அந்த சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். இதுதான் பல நாள் ஒருத்தன் காசே இல்லை, ஒருத்தன் கஷ்டப்பட்டான், போராடினான், அவனுக்கு விஞ்ஞானி ஆகணும் தான் ஆசை. அப்போ அவன் என்னன்னா முழு நேரமும் அவன் தாட்டே அதுதான். அப்போ அதுக்கு என்னன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் தாட்டை புரிஞ்சவன் ஒருத்தன் வந்துட்டான். ஓ நீ இப்படி ஃபீல் பண்றியா, நீ வாப்பா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பான்னு கூட்டிட்டு போயிட்டான்.
புரியுதுங்களா? அப்படி தான் அப்துல் கலாம்லாம். அவர் ரெகுலரான கேரக்டர் கிடையாது, ரெகுலரான ஆள் கிடையாது அவர். அதுதான் விஷயம். ராமேஸ்வரத்தில் எல்லாரும் வலை எடுத்துகிட்டு போகும்போது அவர் வலை எடுத்துகிட்டு போகல. வலைன்னா என்ன, கடல்னா என்ன, மீன்னா என்ன, உப்புன்னா என்ன, தண்ணிக்குள்ளே எப்படி உப்பு இருக்குன்னு இந்த ஆராய்ச்சி. வெறும் கடலுக்குள்ளே போயிட்டு இருக்க எந்த மீனவனாலும் ஆராய்ச்சி பண்ண மாட்டான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அந்த தாட்டு ஓடுது அவருக்கு, அதை ஆய்வு பண்ற, அதுக்கான ஒரு களம் கிடைக்குது அவருக்கு. அப்ப அவரு அதை மேம்படுத்துறதுக்காக போறாரு. அதே அவர் தன்னை உணரணும்னா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாருன்னா அவர் ஞானி ஆயிருப்பாரு. நேரம் அவருக்கு நிறைய இடங்கள்ல அவருக்கான ஒரு சூழல்கள், ஒரு பேசு உருவாயிருக்கு. இதுதான் விஷயம். இது மக்கள் இது தெளிவடைஞ்சாங்கன்னா ஒரு கிளியரா ஒரு சச்சரா இருக்கு. ஒரு குரு, எனக்கான குரு அப்படிங்கிறது இந்த யூனிவர்சல்லே ஒரு குரு தான், பிரபஞ்சமே குரு தான். எப்பயுமே குரு. இந்த பிரபஞ்சம் வந்து செத்து போகலையே, உயிரோட தானே இருக்கு. பிசிக்கலா நீங்க ஏன் ஒரு குருவை எதிர்பார்க்கணும்? அது தேவையில்லையே. நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னா, அதுவா நடக்குமா இல்லை நாம் எதாவது செய்யணுமா, அப்படி அந்த மாதிரி தானே கேள்வி. நம்ம சைட்ல இருந்து ஏதாவது செயல்கள் அதை வந்து இன்னும் சீக்கிரமா கொண்டு வருமா, இல்லாட்டி நம்மள ஒரு நாளைக்கு சீக்கிரமா கொண்டு போக முடியுமா, இல்லாட்டி நம்ம கையில அடையும்? இங்க நம்ம ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரியணும். என்னன்னா, நம்ம கையில ஒன்று இல்லை அப்படிங்கிறது எது இல்லை அப்படின்னா, அந்த ஒரு நம்மளால எல்லாமே செஞ்சிட முடியும். அது வந்து தெள்ள தெளிவா இதுக்குரிய விஷயமாங்கிற அந்த கண்டுபிடிக்கின்ற திறன் நம்மளிடம் குறைவா இருக்கு. அதுதான் வந்து ஒரு இப்போ நமக்கு வந்து ரூட் மேப் இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து அதை நம்ம வந்து அறியறதுக்கு கொஞ்சம் கடினமான சவால்கள் வந்து இருக்குது. அதுக்கு பெரியவங்க அது ஒரு ஆய்வாக விஞ்ஞானப்படி யாரும் இதை முற்படலை, மருத்துவமும் முற்படலை. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் ஞானத்தை நோக்கி போகிறவன் அவன் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த பிறப்புல இறப்புல அவன் வாழ்க்கையில ஒரு மறைப்புன்னு ஒன்று இருக்கு. அவனுக்கு அவனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியல. அப்போ அவனால் எல்லாமே செஞ்சுக்க முடியும். இது சரியா தவறாங்கிறதுல ஒரு சின்ன சின்ன கிளாரிட்டிகள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மறைப்பை அவன் வந்து அதை வந்து விளக்கறதுக்கு ஒரு ஐடியா பண்ண முடியும். அவனால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டான்னா அப்போ வந்து அவன் வாழ்க்கை என்னன்னா, முழுமையாக அவன் செய்கிறது எல்லாமே எதுவுமே வேஸ்டேஜாக இல்லாமல் அந்த முழுசாக அந்த பிறப்பை வந்து அவன் பயன்படுத்தலாம். அப்போ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு தாயோட ரோல், தந்தையோட ரோல் என்னன்னா, வயிற்றுல நம்மளை வந்து கருவில் உருவானதுக்கப்புறம் டாக்டர் என்ன அறிவுரை கொடுத்தாலும், ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும், அந்த கேரிங்கிறதுல அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது. அவங்க வந்து 4 மாதம் ட்ராவல் பண்ணக்கூடாது அந்த கரு வளர்கிற வரைக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வயிற்றுல எதுவும் அடிபட்டுறக்கூடாது, படுக்கிறதுல சரியாக இருக்கணும். எல்லாமே அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் தான். வெறும் மருந்தால் மாத்திரையால் ஒரு குழந்தைய வந்து வயிற்றுலேருந்து உருவாக்கி கரெக்டாக கொண்டு வந்துட முடியாது. அதுக்கு ஒரிஜினலாக யார் அதை சுமந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட கேரிங் ரொம்ப முக்கியம். இப்போ இதே பேட்டர்ன் தான் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மரப்பை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவனுடைய வாழ்க்கை வந்து மிக சரியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இதோடைய நம்பகத்தன்மையான. இதை அறிஞ்சவங்க சொல்ல முற்படுறாங்க. இதை வந்து இப்படி இருக்குது, அதனால ஒன்றும் லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ் கிடையாது. இங்கே உலகம் முழுக்க இதை அறிஞ்சவங்க 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் கூட கிடையாது. 140 கோடி பேர்த்தில் நீங்கள் வந்து ஒரு 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 10 பேரை கூட அது மாதிரி சொல்ல முடியாது. எல்லாரும் தேடுறாங்க, ஆனால் யாரும் அறியல். அப்போ இது வந்து எங்கேயாவது அரிதாக ஒருத்தர் அறிகிறவர் வந்து என்னன்னா, உன்னோட லைஃப்பை நீ இப்படி வாழலாம், நீ வாழ்ந்துட்டு போயிருக்க, 60 வருஷம் வாழ்ந்துருக்க, இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் இதையே
ஒரிஜினல் இன்னும் வேற மாதிரி வாழலாம் அப்படிங்கிறது தான் அவர் பாயிண்ட் ஆஃப்லேருந்து சொல்றாரு. அவர் பாயிண்ட் ஆஃப்லேருந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு மறைப்பு இருக்கு, அது உனக்கு தெரியாது, ஆனால் அதை வந்து நான் விளக்க வேண்டியதில்லை, உன்னாலே அது முடியும். அப்படி ஒருவேளை அது உனக்கு சாத்தியப்பட்டுச்சுன்னா இந்த லைஃப்பையே நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாழ்ந்துருக்கலாம், பெட்டராக வாழலாம். ஒரு பொருளை நீ பார்த்த பொருளையே வேறு விதத்தில் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த நேச்சர்லேயே ஒரு பொருள் ஒவ்வொருத்தர் கண்ணுலையும் வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. இப்போ ஒரு பொண்ணாக பார்க்கறதுல ஒரு பொண்ணாக பார்ப்பாங்க, ஒரு சிஸ்டராக பார்ப்பாங்க, ஒரு பேரை பல விதமாக பார்க்கறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. அப்போ ஒரு 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 பொருள் தான், ஆனால் அவங்கக்கிட்டேருந்து அந்த மாறுபட்ட செயல்கள் வருது. அப்போ இந்த மாதிரி ஒருவேளை ஞானத்தில் ஒருத்தன் ட்ரை பண்ணதோ இல்லை தியானத்தில் ட்ரை பண்ணுறதோ இல்லை அவனுக்குள்ள ஒரு ஓனாக இது மலர்ந்துச்சுன்னா அவன் அந்த லைஃப்பை வந்து வேறு மாதிரி அந்த லைஃப்பை வந்து ஒரிஜினலாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம், இதோடைய உண்மை செயல். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தவங்களுடைய கருத்துகள். இப்போ நம்ம பார்த்த விஷயத்திலிருந்து அதை எப்படியாவது சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பார்த்த விஷயத்த அது என்ன மாதிரி சொல்லலான்னு ட்ரை பண்ணுறோம். அப்போ அதில் என்ன செட்பேக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இதில் பார்த்தவங்களுடைய கருத்துக்களில் வெவ்வேறு நிறைய கருத்துக்கள் இருக்கு, ஏகப்பட்ட கருத்துக்கள். ஏன்னா வெவ்வேறு விதமா அதை பார்த்துருக்குறாங்க, வெவ்வேறு விதமா இந்த ஆன்மீகத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, ஞானத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த கருத்துகள் மாறுபட்டு போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்கு. அடுத்தது அவங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பிரயாணத்துக்கு எப்படி ஓனா நான் என்னோட செல்ஃபாக நான் என் வாழ்க்கையை ரன் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரியே தான் பிரிச்சுவலையும் எனக்கு ஒன்று தெரியும், நானாக இதை ரன் பண்ணிக்குவேன், எனக்கு வந்து யாரும் கைட் பண்ண வேண்டியதில்லை, என்னை யாரும் வழி நடத்த வேண்டிய தேவையில்லை, எனக்குன்னு ஒரு குருவை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும், இவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த குரு ரைட்டு அப்படிங்கிறத என்னால் வந்து உறுதி பண்ண முடியும்னு நிறைய பேர் அதை நம்புகிறாங்க, அது சரின்னு சொல்கிறாங்க. அது எங்கேயாவது லைஃபோடைய கடைசி எட்ஜிலையோ இல்லை போகிற ட்ராவல்லையோ அவங்களுக்கு அது திருப்தியாக இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் சேஞ்ச் வேணால் பண்ணி பார்க்குறாங்களே வேஞ்சிய, அப்புறம் அவங்க போய் அதை போய் ஓப்பனாக டிஸ்கஷனாக பண்ண முடியாது, அதுக்குள்ளே அவங்க லைஃப்பில் பாதி ஜேர்னி போயிடும். அப்போ போய் அவங்க ஓப்பனாக டிஸ்கஷன் பண்ணுறதில்ல, பண்ணாலும் மிஞ்சி போனால் ஒரு 4 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட அதை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ இதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு செயல். இப்போ வந்து நேச்சரில் வந்து என்னன்னா உனக்கிட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருச்சு, அது கையில் வச்சிருக்கல, ஆனால் அது ஒரு பிளான் வச்சிருக்குது லைஃப்பை. ஆனால் உன்னுடைய சிந்தனையோ உன்னுடைய ஆசையையோ அதை இடையூறு பண்ணலை, அதுக்கு வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. உனக்கு இடையூறாக சில விஷயங்கள் இருந்தாலும் தாமதமாக இருந்தால் கூட உனக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையோ அது கிடைக்காததுக்கான சூழ்நிலையோ உன்னாலேயோ உணர்றதுக்கான வாய்ப்பை அது கொடுக்குது. சில பேர் ஒரு பொருளை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கான என்ன கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட குறையுதுங்கிறத சில பேர் தெரிஞ்சுக்கிறான். சில பேர் தெரியலைன்னா அவன் வந்து கடவுள் மேலேயோ அவன் மேலேயோ ஒரு இயலாமையில ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இல்லை சுற்றி இருக்கிற சமூகம் மேலே குறை சொல்லிட்டு நின்னுறான். இப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு லைஃப்பை நீ எப்படி வேணாலும் ரன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ போகிற பாதையில் எல்லா மனிதனும் அதை ரசிக்கிறான், அந்த பாதையை வரவேற்கிறான். ஆனால் ஒரு ஞானி அந்த பாதையை இன்னும் மாற்றலாம், பெட்டர்மெண்ட்டாக வாழலாங்கிறது அவனோட கருத்து.